இயேசுவின் நாமத்திலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாளிலே கூட நாம் சற்று நேர தியானத்திற்காக லூக்கா எழுதின புஸ்தகம் 21வது அதிகாரம் 36வது வசனம், இயேசுவுக்கு முன்பாக நிற்பதற்கான ஒரு தகுதி என்ன என்பதை இன்றைக்கு நாம் ஆராய போகிறோம். ஆமென். இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நிற்பதற்கான ஒரு தகுதி என்ன அப்படின்றத இன்றைக்கு நாம சிந்திக்க போகிறோம். வசனத்தை கவனமாக விழித்து தூங்காம ஜாக்கிரதையாக நீங்கள் கேளுங்கள் என்று உங்கள் அன்போடு அழைக்கிறேன். லூக்கா 21:36 வாசியுங்கள். ஆகையால் இது சம்பவிக்க போகிற எல்லாவற்றுக்கும் நீங்க தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். இயேசு ராஜாவுக்கு முன்பாக, கர்த்தருக்கு முன்பாக நிற்பதற்கான தகுதி என்ன அப்படின்னா, இனி இந்த உலகத்துல கடைசி நாட்களில பலவிதமான அசம்பாவிதங்கள், பலவிதமான பேரழிவுகள், எதிர்பார்த்திராத பலவிதமான கொள்ளை நோய்கள், உலகத்துல பலவித மாற்றங்கள் எல்லாம் நிகழப்போகிறது. அப்படி நிகழ இருப்பதினால அவருக்கு முன்பாக நிற்பதற்கு நமக்கு தேவன் ஒரு தகுதியை நம்மிடத்துல அவர் எதிர்பார்க்கின்றார். அந்த தகுதி என்ன அப்படின்னா, எப்போதும் அவருக்கு முன்பாக நிற்பதற்கு நாம் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி நாம் விழித்திருக்க ஆண்டவர் அழைக்கிறார். ஆமென். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள் என்பதுதான் ஆண்டவர் இன்றைக்கு திருச்சபைக்கு விடுவிக்கின்ற அறைகூவல். அதுதான் ஆண்டவருடைய அழைப்பு, விசேஷ அழைப்பு. இயேசு எப்போதெல்லாம் ஜெபிக்க அவர் போனாரோ அப்போதெல்லாம் தன்னுடைய சீஷர்கள் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும் என்பதை குறித்து திரும்ப திரும்ப அவர்களுக்கு வலியுறுத்தி கொண்டே இருந்தார். அப்ப இனி நடக்க போகிற, சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி அவருக்கு முன்னாடி நிக்கிறதுக்கு தகுதி அடையும்படி, பாத்திரவானாகும்படி எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும். அப்ப எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும்னா என்னன்னா, இரவும் பகலும் ஜெபிக்கணும். ஆண்டவராலே தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய பிள்ளைகள், இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட அவருடைய பிள்ளைகள், நாம ஜெபத்திலே குறைவுபட்டு இருக்க கூடாது. நாம ஜெபத்திலே அஜாக்கிரதையா இருக்க கூடாது. நாம எப்போதும் ஜெபத்திலே சோம்பல் உள்ளவர்களாய் இருக்கக்கூடாது, ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். அவருடைய இருதயத்தினுடைய விருப்பம் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதுதான். புரிந்து கொள்ளுங்க. மத்தேயு 24:46 வசனத்தை பாருங்கள். எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவனாக, ஜெபிக்கிறவனாக, விழித்திருந்து கர்த்தரின் சமூகத்திலே ஜெபிக்கிறவனாக காணப்படுகிறவன் எவனோ அவன் பாக்கியவான். மனுஷகுமாரன் வரும் பொழுது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோன்னு சொல்லப்பட்டிருக்கு. நாம எவ்வளவாய் ஜெபிக்கிறோமோ அவ்வளவாய் நாம் தேவனிடத்திலே நெருங்கி சேருகிறோம். நாம் எவ்வளவாய் ஜெபிக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவனோடு கூட உறவாடுகிறோம். நாம் எவ்வளவாய் ஜெபிக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவனோடு கூட சஞ்சரிக்கிறோம். இன்றைக்கு கடைசி நாட்களிலே சாத்தான் விரும்பாத ஒன்று தேவனுடைய பிள்ளைகள் ஜெபிப்பதை தடை செய்வதுதான். தேவனுடைய பிள்ளைகள் ஜெபிக்கிறத அவன் நிறுத்துவதுதான் அவனுடைய தந்திரமாயிருக்கிறது. ஆகவே இதை கேட்கின்ற அருமையான கர்த்தருடைய ஜனமே, ஜெபிக்கிறதற்கு நாம் ஆயத்தப்படுவோமாக. தேவ சமூகத்திலே எப்பொழுதும் விழித்திருந்து போராடி ஜெபிக்கிறதற்கு நம்மை ஆண்டவரிடத்திலே அர்ப்பணிப்போமாக. வசனத்தை பாருங்கள். 1 பேதுரு 4:7 சொல்லப்பட்டிருக்கு, எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவன் யார் தெரியுமா? ஜெபிக்கிறவன் தான்.
தெளிந்த புத்தி உள்ளவன் யாருன்னா ஜெபிக்கிறவன் தான். அதே பேதுருல தான் சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னா, விழித்திருங்கள். ஏன்னா உங்கள் எதிரால் தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி அவன் கெச்சிக்கிற சிங்கத்தை போல சுற்றி திரிகிறான். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த விழுங்குகிற எதிராளிக்கு, கெச்சிக்கிற சிங்கத்தை போல சுற்றி திரிகிற அவனுக்கு தப்ப வேண்டுமானால் தெளிந்த புத்தி தேவை. அந்த தெளிந்த புத்தி என்ன அப்படின்னா ஜெபிக்கிறது, ஆண்டவரோடு கூட விழித்திருந்து நீங்கள் விண்ணப்பிக்கின்ற காரியத்துக்கு முதலிடம் கொடுப்பது. எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து பணம் சேர்க்க, சொத்து சேர்க்க ஜாக்கிரதையாருங்கன்னு சொல்லப்படல. ஜெபம் பண்ணுகிறதற்கு ஜாக்கிரதையாயிரு. ஜெபி. ஆண்டவர் அதான் சொன்னாரு, நீங்க சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணு. நல்லா கவனிங்க. இயேசு ஆரம்பத்திலிருந்து முடிவு வரையிலும் அவர் ஜெபத்தை அவர் அதிகமாய் வலியுறுத்தினார். ஜெபிக்கிறதான் முக்கியப்படுத்தினார். கெத்செமனே தோட்டத்துல போய் ஜெபித்தார். ஒலிவ மலையிலே அவர் போய் ஜெபித்தார். அதிகாலையிலே இருட்டோடு எழுந்து புறப்பட்ட ஒரு வனாந்தரமான இடத்திற்கு போய் ஜெபித்தார். கல்வாரி சிலுவையிலே தொங்கின போதும் கூட ஆண்டவர் ஜெபித்தார். அவர் இன்றைக்கும் கூட பரலோகத்திற்கு போய் பிதாவினுடைய வலது பாரிசத்துல அமர்ந்து ஒரு பெரிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாருன்னா அது என்னன்னா ஜெபிக்கிற வேலை, பரிந்து பேசுகின்ற வேலையை அவர் செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் திருச்சபைக்கு சொல்லுகின்ற மிக முக்கியமான செய்தி என்னன்னா, நீ ஜெபம் பண்ணி தேவ சமூகத்திலே அதிகமாய் விழித்திருக்க பழகு, கற்றுக்கொள். ஆமென். எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னா சாதாரணமா ஜெபிக்காத. எப்படி ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா போராடி ஜெபிக்க கற்றுக்கொள். எப்படி போராடி ஜெபிக்க கற்றுக்கொள். வேத வசனத்தை பார்க்கும் போது யோவான் ஸ்நானகன் காலம் முதல் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்ளுகிறார்களா? கவனிங்க. யோவான் ஸ்நானகன் காலம் முதல் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்ளுகிறார்கள். நல்லா கவனிங்க. பலவந்தம் பண்ணி போராடி யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ அவர்கள் பரலோகத்தினுடைய உச்சிதங்களை, அவர்கள் பரலோகத்தினுடைய ஆசீர்வாதங்களை அவர்கள் நிச்சயமாய் பெற்றுக் கொள்வார்கள். என வேதம் சொல்லுகிறது, வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போக மட்டும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். பரலோக ராஜ்யத்தினுடைய திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன் அப்படின்றார். வானத்துலதான் அத்தனை பொக்கிஷங்களும் இருக்கிறது. வானத்தில் தான் உனக்கு தேவையான அத்தனை ஆசீர்வாதங்களும் இருக்கிறது. அதை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் போராடி தேவ சமூகத்திலே ஜெபிக்க வேண்டும். இது கடைசி நாட்கள். கடைசி நாட்களிலே இந்த உலகத்திலே பலவித மாற்றங்கள் வரப்போகிறது. பலவிதமான பேரழிவுகள் நிகழப்போகிறது. ஆகையால் தேவ ஜனமே, ஜெபிப்பதற்கு தேவன் உன்னை அழைக்கிறார். ஜெபிப்பதற்கு தேவன் உனக்கு அறைகூவல் விடுவிக்கின்றார். ஆகவே அசதியாயிராதே, ஜாக்கிரதையாயிருந்து தேவ சமூகத்துல ஜெபிக்கிறதற்கு உன்னுடைய வாழ்க்கையை இன்றைக்கு நீ அர்ப்பணிப்பாயாக. ஆமென். பலவந்தம் பண்ண பழகு, போராடி ஜெபி. தேவ சமூகத்திலே போராடி ஜெபிக்கிற கிருபையை ஆண்டவரே எனக்கு தாரும் என்று சொல்லி அவரிடத்திலே கேளு. நிச்சயமாய் ஜெபிக்கிற கிருபையை ஆண்டவர் தருவார். போராடி ஜெபித்து ஆண்டவரிடத்திலே பரலோகத்தின் ஆசீர்வாதங்களை, அவருடைய கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். பாருங்க வார்த்தைய ரோமர் 15வது அதிகாரம் 32வது வசனத்துல பவுல் நமக்கு ஒரு ஆலோசனையை சொல்லுகிறார். நீங்கள் தேவனை நோக்கி ஜெபிக்கிறோமா? ஆனா எப்படி ஜெபிக்கிறோம்னா ஒரு கிளி பிள்ளையை போல ஜெபிக்கிறோம். கொடுத்தா சரி, கொடுக்கலனாலும் பரவாயில்ல. இல்ல, பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் நான் விட மாட்டேன். என்னது? ஆண்டவரிடத்துல ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ளுகிற வரையிலும் விடமாட்டேன். நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களிலே
நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் ஆவியானவருடைய அன்பு நிமித்தமோ உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இந்த பவுல் அப்போஸ்தலன் யாரிடத்துல போராடி ஜெபிக்க கத்துக்கிட்டான் தெரியுமா? முற்பிதாக்களாகிய யாக்கோபை கண்டு, முற்பிதாக்களாகிய யாக்கோபை அவன் பார்த்து, அவன் யாக்கோபுக்கு துறை அருகே அவன் போராடி ஜெபித்து ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டானா. பாருங்க, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன் என்று சொல்லி ஜெபித்தான். ஆமென். நம்ம கொட்டாயை விட்டுக்கிட்டு வசனத்தை கேட்டோம்னா எப்படி சொல்லுங்க? ஜாக்கிரதையாயிருந்து ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்க. இந்த பவுல் சொல்லுகிறாரு, நான் போராடி ஜெபிக்கிறேன். எப்பவுமே எந்த காரியத்திற்காகவும் நான் போராடி ஜெபிக்கிறேன். ஒரு ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு, என்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதங்கள் கடந்து வருவதற்காக நான் போராடி ஜெபிக்கிறேன். அதே போல நீங்களும் என்னோடு கூட நீங்கள் போராடி ஜெபியுங்கள்னு சொல்லி பவுல் அப்போஸ்தலன் நமக்கு ஆலோசனை தருகின்றார். இந்த பவுல் அப்போஸ்தலன் நாட்கள்ல இந்த பவுல் அப்போஸ்தலனை ஃபாலோ பண்ணின எப்பாப்பிராதித்து அப்படின்ற ஒரு ஊழியனும் கூட என்ன செஞ்சாரா? அப்படித்தான் ஜெபித்தாராம். கொலோசையர் 4வது அதிகாரம் 12வது வசனத்துல பார்க்கிறோம். எப்பாப்பிராவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார். கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் ஆகிய இவன் நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் பூரண நிச்சயம் உள்ளவர்களாயும் இருக்கும்படி தன்னுடைய ஜெபங்களில் எப்பொழுதும் உங்களுக்காக போராடுகிறான். எப்படிங்க? மற்றவங்களுக்காக ஜெபிக்கிற ஜெபத்துல தன் ஜெபங்களில் அவன் போராடுகிறான். நாம் கூட ஜெபங்களை என்ன செய்யணும்னா, ஆண்டவரிடத்துல நாம் போராட வேண்டும். ஆமென் சொல்லுங்க. வசனத்தை கவனிங்க. போராடணும். ஏதோ கொஞ்ச நேரம் வந்து ஆராதனையில வந்து உட்கார்ந்தோம், அப்படியே சேர தேய்ச்சிட்டு வீட்டுக்கு ஓடணும், அடுத்து மீண்டும் அடுத்த வாரம் வந்தோம்னு இருக்கக்கூடாது. வசனத்தை நல்லா உன்னிப்பா கருத்தா கவனிக்கணும். கவனிச்சு அதை இருதயத்துக்குள்ள ஏத்துக்கிறணும். மண்ட மூலையில இருக்கக்கூடாது. இருதயத்துக்குள்ள ஏத்துக்கிட்டு, ஆண்டவரே என்னை ஜெபிக்கிறவனா மாத்துங்க, போராடி ஜெபிக்கிறவனா மாத்துங்க அப்படின்னு ஜெபத்தோட போகணும். நானு என்னுடைய இருதயத்துல ஒரு வார்த்தை வந்தது. என்னன்னா, நீ அனலாயும் குளிராயும் அல்ல. நீ அனலாவும் குளிராவும் இருந்தா பரவாயில்ல, இருந்திருந்தா நல்லா இருக்கும். ஆனா நீ வெதுவெதுப்பா இருக்கு. அந்த வெதுவெதுப்பான நடுநிலைமை சரி இருக்காது. விளங்குதா? அப்ப நம்ம எப்போதும் ஆவியிலே அனலா இருக்க வேண்டும் என்றால் போராடி ஜெபிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். எப்பொழுதும் போராடி ஜெபிக்கிறவங்க குட்டா விட்டுக்கிட்டே இருக்க மாட்டாங்க. ஆமா, போராடி ஜெபிக்கணும். ஆண்டவரே அந்த கிருபை எனக்கு தாங்கப்பா. காலையில ஜெபிக்கணும், இரவுல ஜெபிக்கணும், மதியத்துல ஜெபிக்கணும். ஆண்டவரை எந்த இடத்துல நான் போனாலும் ஜெபித்து கொண்டே இருக்கணும். அந்த பவுல் அப்போஸ்தலனுடைய ஆலோசனை, நான் எப்பொழுதும் போராடி ஜெபிக்கிறது போல நீங்களும் போராடி ஜெபிங்கன்னு அழைக்கிறாரே. எப்பாப்பிராதித்து அவர் கிறிஸ்துவின் ஊழியக்காரர் என்று சொல்லப்படுகிறார். தேவனுக்கு சுத்தமான எல்லாவற்றிலும் நமக்கு பூரண நிச்சயம் உண்டாகும்படி தேறினவர்களாய் இருக்கும்படி தன் ஜெபங்களிலே உங்களுக்காக எப்போதும் போராடுகிறான். நாம போராடி ஜெபிக்கிறோமானா என்ன செய்யறான்? முழங்காட் போட கூட தயங்குறமே. நம்ம முழங்காட் போடுறதுக்கு கூட தயங்குறோம். சோத்திரம். ஜெபிக்கிறது கிடையாது. ஜெபிக்கிறதுல ரொம்ப நம்ம என்ன செய்யறோம்னா சோம்பேறிகளாக நாம் காணப்படுகின்றோம். அப்படி இருக்கக்கூடாது. நல்லா ஜெபிக்கணும், ஊக்கமாய் ஜெபிக்கணும். சில ஜெபம்னு சொன்ன உடனே வாயை மூடிக்குவாங்க, ஜெபம் உடனே தூங்கிடுவாங்க. அப்படி எல்லாம் இருக்கக்கூடாது. போராடி ஜெபிக்க கத்துக்கிறணும். எப்பாப்பிராதித்து போராடி அவன் ஜெபித்தானாம். அப்ப பாருங்க, பவுல் அப்போஸ்தலனுடைய ஆலோசனையை ஏற்றுக்கொண்ட எப்பாப்பிராதித்து போராடி அவன் ஜெபித்தான். நாமும் கூட போராடி ஜெபிக்க கற்றுக்கொள்ள ஆண்டவரிடத்துல கிருபைகளை கேட்கணும். ஓசியாவுல 12வது அதிகாரம்
3ஆம் வசனம் 4ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கே யாக்கோபு போராடி அவன் தேவனிடத்தில் ஆசீர்வாதத்தை கேட்டதை பற்றி ஓசியா தன்னுடைய புஸ்தகத்தில் அவர் எழுதுகிறார். வாசிங்க. அவன் தாயின் கற்பத்துல குதிங்கால பிடிச்சான். பாருங்க, தாயோட கர்ப்பத்துல சகோதரனுடைய குதிங்கால அங்கேயே போராட ஆரம்பிச்சிட்டான். ஆனா அவன் மனுஷனோட போராடிக்கிட்டு இருந்தான். ஆனா மனுஷனோட போராடுறது வேஸ்ட் அப்படின்றத கண்டுபிடிச்சான். மனுஷனோட யாரோடையும் போராடாதீங்க. மனிதனிடத்துல தேவையில்லாத வாக்குவாதங்களை பண்ணாதீங்க. மனுஷனிடத்துல தர்க்கம் பண்ணாதீங்க. ஆண்டவரிடத்திலே போராடுங்கள். ஆண்டவர் தான் அத்தனை ஆசீர்வாதங்களுக்கு மூத்துக்காரனர். அவருதான் நமக்கான நன்மைகளை அவர் தர முடியும். அங்க யாக்கோபு தாயினுடைய வயிற்றுல தன் சகோதரன் ஏசாவோட குதிங்கால பிடிச்சான்னு போடப்பட்டிருக்கு. அடுத்த வார்த்தை, தன் பலத்தினாலே தேவனோடு போராடினார். அவன் தூதனானவரோட போராடி மேற்கொண்டான். நாமும் கூட அப்படித்தான் இருக்கணும். அடுத்த வார்த்தை, நாம ஜெபத்துல போராடி ஜெபிக்கும் போது சில வேளைகள்ல என்னன்னா, அப்பா அம்மாட்ட பிள்ளைகள் அடம்பிடித்து கேட்பாங்க. கேட்டு பார்ப்பாங்க, தரவே மாட்டாங்க சில வேளைகள்ல. ஆனா அந்த பிள்ளை ஒரு ஆயுதத்தை வைத்திருக்கோம். என்னன்னா கண்ணீர். அழுகையை ஆயுதமாக்கி அழுது அப்படியே பார்த்தா விம்மி அழுது பெருமூச்சு விட்டு அம்மா அப்பாட்ட அப்படி கேட்க ஆரம்பிக்கும் பொழுது அதான் போராடுறது. அழுகைய பார்த்த உடனே அம்மாவோட இருதயம் அப்படியே என்ன செய்யும்னா லகுவாய் மாறி தன்னுடைய பிள்ளைக்காக ஏதாவது செய்து விட வேண்டும் சொல்லி என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அந்த பிள்ளைக்கு தேவையானதை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவன் அழுது கெஞ்சி, அவன் எப்படி ஜெபம் பண்ணானா? அழுது கெஞ்சி போராடி, அழுது கெஞ்சி போராடி அப்படின்னு போடப்பட்டிருக்கு இல்ல? அப்படித்தான் நாமளும் ஜெபிக்கணும். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். ஆமே. ஆண்டவரை நோக்கி அழுங்க, ஆண்டவரை நோக்கி போராடி ஜெபிங்க. சோத்திரம். ஆவிகளை நான் உணர்ந்து இந்த வார்த்தைகளை உங்களிடத்துல பேசிக் கொண்டிருக்கிறேன். வாசியுங்கள். ஆதியாகம புஸ்தகத்துக்கு வாங்க. 32வது அதிகாரம் 21 முதல் 32 வசனங்களை வாசித்து பாருங்கள் சீக்கிரமா. அவன் ராத்திரியில எழுந்திருந்தான். தன் 2 மனைவிகளையும் தன் 2 பணிவிடைக்காரிகளையும் 11 குமாரரையும் கூட்டிக் கொண்டு யாப்போக்கு என்னும் துறையை கடந்தான். சேர்த்து அக்கறைப்படுத்துறான். உங்க வாழ்க்கையில ஆண்டவரோடு கூட போராடி ஜெபிக்கணும்னா உங்க வாழ்க்கையில ஜெபிப்பதற்கு எதெல்லாம் தடையா இருக்கிறதோ அதையெல்லாம் என்ன செய்யுங்கன்னு சொன்னா அப்புறப்படுத்திருங்க. அப்படின்னு என்னன்னா உங்க குடும்பத்தை நிராகரிச்சிருங்கன்னு சொல்லல. ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கு எதெல்லாம் தடையா இருக்கிறதோ அதையெல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டிருங்கன்னு சொல்லி அர்த்தம். ஆமா, ஒதுக்கி வச்சிருங்கன்னு சொல்லல. ஆண்டவர் அக்கறைப்படுத்தி விட்டான். ஏன் அக்கறை? அவளை துரிதமா அக்கறைப்படுத்துறான். அவசரமா அவங்களை அக்கறைப்படுத்துறான். ஏன்னா தேவனோடு கூட போராடி ஜெபிப்பதற்கு என்னுடைய குடும்பத்துல யாரும் தடையா இருக்க கூடாது. நீ தேவ சமூகத்திலே தனியாய் அமர்ந்து ஜெபிப்பதற்கு உன் கணவனோ உன் மனைவியோ உன் பிள்ளைகளோ உன் பெற்றோரோ உன்னுடைய சொந்தக்காரனோ உன் சகோதரன் சகோதரியோ தடையா இருக்க கூடாது. அவர்களை நீங்கள் அப்புறப்படுத்தி அக்கறைப்படுத்த வேண்டும். நீங்கள் தேவனோடு கூட தனித்து அவரோடு போராட வேண்டும். எப்படி ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்து தனிமையில தேவனோடு நேரத்தை செலவழிச்சாரோ அதே போல நீங்க நேரத்தை செலவழிச்சுக்கிட்டு இருக்கணும் ஆண்டவரோடு கூட. ஆனா நம்ம நிறைய வேலைகள்ல வேலை செய்யற இடங்கள்ல நேரங்களை செலவு பண்ணுகிறோம். அலுவலகங்கள்ல, பேக்கரியில, தெரு ஓரங்கள்ல, செல்போன்ல, இப்படித்தான் நம்முடைய நேரங்களை செலவு பண்ணிட்டு இருக்கிறோம். ஆண்டவரே, என்னுடைய நேரங்களை உம்மோடு கூட நான் செலவிட வேண்டும். பாட்டு பாடிருக்கிறாங்க பாத்தீங்களா? உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, அவரோட அது பலவானாய் என்னை மாற்றுதையான்னு பாடி இருக்கிறாங்க. அப்ப நாம அவரோடு கூட செலவிடணும். சோத்திரம். கடைசி நாட்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்லி கொண்டு நம்ம என்ன செய்யணும்னா ஜெபம் மண்ணு, போராடி ஜெபின்னு சொல்லி ஆலோசனை கொடுக்க வேண்டும். மற்றவர்களை ஜெபிக்க எழுப்ப வேண்டும். வாசிங்க. யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். பொழுது விடியும் அளவு அவன் போராடி அவனை மேற்கொள்ளாதை கண்டு தொடைச்சந்தை தொட்டார். போராடுகையில்
யாக்கோவினுடைய தொடை சந்து நரம்பு சுலுக்கிற்று. அவர் சொல்றாரு, தேவதூதனானவர் சொல்றாரு, நான் போறேன்பா, பொழுது விடுகிறது. அதற்கு அவன் என்ன சொன்னான் தெரியுமா? நீர் என்னை நல்லா கவனிங்க, நீங்க என்ன ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உங்களை போக விட மாட்டேன். இருதயத்துல ஆழமா உறுதிப்படுத்திக்க, இருதயத்துக்குள்ள இந்த வசனத்தை ஆழமா நிப்பாட்டிக்க. நீங்க என்னை ஆசீர்வதிக்கிற வரைக்கும் நான் போராடி ஜெபம் பண்ணுவேன். நான் என் காரியத்துல வெற்றியை பார்க்கிற வரைக்கும், ஜெயத்தை பார்க்கிற வரைக்கும், கர்த்தருடைய நன்மையை பார்க்கிற வரைக்கும் நான் விடமாட்டேன் ஆண்டவரே. நான் போகிறத பத்தி ஆண்டவர் போறாரு. எம்மாவூர் சீசர்களோடு கூட நடந்து போகும்போது அவங்க வீடு பக்கத்துல வந்த உடனே விலகி போறாரு. விலகி போன உடனே அவங்க கேக்குறாங்க, இன்னைக்கு என்கிட்ட வந்து இருங்கன்னு சொல்லி, எங்க வீட்டுல வந்து தங்குங்கன்னு சொல்லி. அப்புறம் போகிறவர்கள் போல காண்பித்தா, ஆனா அவரை விடல. அவங்க, ஆண்டவரை நீ போக கூடாது, எங்களிடத்துல வந்து தங்கி இருக்குன்னு சொல்லி. அதே மாதிரி ரூத்து, நகோமி சொல்றாங்க, ரூத்தை பார்த்து, நீ உன்னுடைய ஜனத்துக்கு போய் திரும்பி போயிருமான்னு சொல்லி. நான் போக மாட்டேன், நான் போறத பத்தி இனிமே பேசாதீங்க, நான் உங்க பின்னாடிதான் வருவேன். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உண்மையே நம்பி இருக்கிறபடியினா நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்வீர். ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ளக்கூடிய மனசு நமக்கு இருக்கணும். அரகுற மனசோட ஆண்டவரை பின்பற்றினா ஆபத்து. அரகுற மனசோட ஆண்டோடத்துல ஜெபம் பண்ணினா உன் ஜெபத்தை கர்த்தர் கேட்க மாட்டார். விசுவாசத்தோட கேட்கணும், நம்பிக்கையோட கேட்கணும். ஆண்டவர் எனக்கு தருவார்ன்ற அந்த விருப்பம் உனக்குள்ள எப்பவுமே இருக்கணும். அவன், நீங்க ஆசீர்வதித்தாலொழிய நம்மளை போக விட மாட்டேன். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ற வரைக்கும் போராடி ஜெபம். கவனிச்சீங்களா? அப்படித்தான் யாபேசோட ஜெபம் தொடங்குகிறது. தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உம்முடைய கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாம அதற்கான விலக்கி காத்தருளும்னு சொல்லி ஜெபம் பண்றாரு. ஆண்டவர் அவன் சொன்னதை, அவன் ஜெபித்ததை கேட்டு அவனுக்கு பதில் கொடுக்கிறாரு. போராடி ஜெபம் பண்ணே. திக்கட்டுடைய ஜெபத்தை அவர் அலட்சியம் பண்ண மாட்டாராம். அவருடைய விண்ணப்பத்தை அங்கீகரிப்பாராம். அவருடைய பேரே என்ன தெரியுமா? ஜெபத்தை கேட்கிறவரே, விண்ணப்பத்தை கேட்கிறவர் அவர். அடுத்த வார்த்தை, தேவனோடு மனுஷரோடும் போராடி நீ மேற்கொண்டாயே அப்படி சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அந்த வார்த்தையை சொல்லுங்க. அங்கே அவனை அவன் போராடி ஜெபித்து யாக்கோபு அவன் ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக் கொண்டான். அதே போல அருமையானவர்களே, இந்த கடைசி நாட்களிலே உங்களுடைய நேரத்தை இதை பிரசங்கிக்கிற நானும் கூட தேவ சமூகத்திலே அமர்ந்து ஜெபிக்க நாம் அழைக்கப்படுகின்றபடியினால நாம் தேவ சமூகத்திலே அதிகமாக கர்த்தரையும் ஒரு வல்லமையும் நாடுங்க. அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால அவர் சமூகத்துல அமர்ந்து ஜெபிங்க. ஹல்லேலூயா. கடைசி நாட்களில பிசாசு எதிர்க்கின்ற ஒரு காரியம் என்னன்னா, தேவ ஜனங்களை ஜெபிக்க விடாமல் செய்வதுதான். எகிப்து தேசத்துல இருந்து தேவ ஜனங்கள் கர்த்தரை ஆராதிப்பதற்கு ஓரே பர்வதத்துக்கு விடாதபடிக்கு ஏன் அங்க போகணும், இங்கே இருங்கன்னு சொல்லி அவன் ஆராதனை செய்வதை தடுத்து நிறுத்தி கொண்டே இருந்தான். கடைசியில கர்த்தர் பல அற்புதங்களை, 10க்கும் மேற்பட்ட அற்புதங்களை அங்களை செய்து அங்க போராடி அவர்கள் ஆராதனை செய்யும்படியாய் கடந்து சென்றார்கள். அதே போலதான் நாமும் கூட தேவனோடு கூட இந்த கடைசி நாட்களில ஜெபத்திலே போராடி, ஜெபத்திலே அவரோடு உறவாடி, ஜெபத்திலே அவரோடு சஞ்சரித்து, ஜெபத்திலே இன்னும் அவரிடத்திலே நெருக்கமாகி தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். அதற்கு நம்முடைய வாழ்க்கையை இன்றைக்கு என்ன செய்யணும்? நம்ம அர்ப்பணிப்போம். அதனால எப்பாப்ராதித்துவை நினைத்துக் கொள்ளுங்கள். பவுல் அப்போஸ்தலன் போராடி ஜெபித்ததை நினைத்துக் கொள்ளுங்கள். யாக்கோபு தேவனிடத்திலே போராடி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டதை நினைத்துக் கொள்ளுங்கள். இயேசு கடைசி வரையிலும் ஜெபிக்கிறதை நமக்கு கற்றுக் கொடுத்ததை நினைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை போராடி ஜெபிக்கிறவர்களாக இந்த கடைசி நாட்களிலே அவருக்கு முன்பாக நிற்க தகுதி உள்ளவர்களாக ஜெபத்தின் மூலமாய் நம்மை மாற்றுவாராக. இந்த வசனங்களை கேட்ட உங்கள் ஒவ்வொரு பேர் மேலும் கர்த்தரின் ஆசீர்வாதங்கள்
நிலை நிற்பதாக என்று ஆசீர்வதிக்கின்றேன். கர்த்தர் நல்லவர். ஆமென்.